கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். உங்களுக்காக 9ஆம் வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கிறேன். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இங்கே பவுல் கொலோசு சபைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமுள்ளவர்கள், ஆங்கிலத்தில் கம்ப்ளீட், முழுமையானவர்கள். உங்களுக்கு வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய ஆவிக்குரிய நிலை போதுமானதாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். காரணம் என்னென்னா, இந்த 6வது வசனத்துலேருந்து 15வது வசனம் வாசிக்கும் போது இவர்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன சுவிசேஷத்தின்படியாக, போதனைகளின்படியாக கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே தேவனுக்குள்ளாக நாம் பரிபூர்ணமுள்ளவர்கள், நாம் பரலோகத்துக்குரியவர்கள் என்ற வெளிச்சம் இருந்தது. ஆனால் மற்ற போதனைகள் இப்போ அவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டது முதலாவதாக கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆரம்பத்துக்கு போதுமானது. ஆனால் பரலோகத்துக்கு நான் போய் சேரணும் அல்லது கிறிஸ்துக்குள்ளாக தேவனால் அங்கீகரிக்கப்படணும்னா இயேசுவை விசுவாசிப்பது போதாது, அதோடு கூட சில காரியங்களை சேர்க்கணும். என்னுடைய பக்தி, என்னுடைய அர்ப்பணிப்பு. இந்த பகுதியில் சொல்லும் போது வாசிக்கிறோம், மாயமான தந்திரங்களினாலே அப்படின்னு, ஆங்கிலத்தில் ஃபிலாசபிகள், போதனைகள் அப்படின்ற ஒரு காரியங்கள், உலகத்தின் தத்துவங்கள், இதெல்லாம் எனக்கு தேவைப்படும். இந்த மைண்டு நான் கரெக்ட் பண்ணிக்கணும், இந்த காரியங்கள் கரெக்ட் பண்ணணும். இங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம், அவர் சொல்லுகிறார் 11வது வசனத்தில் வாசிக்கிறார், பழைய ஏற்பாட்டின் தேவைகள், ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் அவர்கள் விருத்த சேதனம் அடையணும், இந்த நாள்கிழமையெல்லாம் பார்க்கணும், இந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த காரிய ஒழுங்குகள்லாம் கடைப்பிடிக்கணும். அப்போ தான் நான் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறவனாக இருப்பேன், தேவனுடைய பிள்ளையாக இருப்பேன், தேவனுடைய மக்களாய் நாம் இருப்போம் என்ற ஒரு அறிவு இருந்ததை இவர் சுட்டி காட்டி அதை திருத்தும்படியாக இந்த பகுதியில் அவர் பேசுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டது போதாது, கிறிஸ்துவோடு தேவனோடு இருக்கிற உறவிலே, அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதிலே, என்னுடைய ஆவிக்குரிய ஸ்தானத்திலே இயேசுவை நான் விசுவாசிப்பது போதாது, அதோடு கூட நான் எதையாவது ஆட் பண்ணணும். நன்மையாக தோன்றுகிற காரியமாக இருக்கலாம், பக்திக்குரிய காரியமாக இருக்கலாம், இதெல்லாம் செய்யணும், பக்தியாய் வாழணும். ஆனால் என்னுடைய பக்தி இயேசு செய்த கிரியைகளை காட்டிலும் அதிகமாக முக்கியத்துவம் அல்லது கூட சேர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக நாம் கருதினால் அது தவறு. அதை தான் இந்த இடத்துல பவுல் கண்டிக்கிறவராக இருக்கார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியமாக தான், இயேசு போதுமானவர். உங்களுக்கு என்னுடைய பக்தி, என்னுடைய சுய சக்தி, என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய ஊழியங்கள், என்னுடைய தான தர்மங்கள், இதெல்லாம் நல்லது. ஆனால் இதெல்லாம் இருந்தால் தான் நான் தேவனால் அங்கீகரிக்கப்படவனா இருப்பேன் என்ற ஒரு எண்ணம் தவறு. இயேசு உங்களுக்கு போதுமானவர். வேறு ஏதாவது ஒரு காரியங்களை ஆட் பண்ணணும், அப்போ தான் நான் தேவனால் அங்கீகரிக்கப்படுவேன், தேவனுக்கு பிரியமாக இருப்பேன் என்று நினைத்தால் அது தவறான ஒரு போதனை, தவறான ஒரு கருத்து. அதை தான் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். இந்த வசனத்தை எனக்கு இப்பொழுது மாத்திரம் இல்லை, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாலேயே எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு கேள்வி இருந்தது. அப்பொழுது இருந்த எனக்கு போதனைகளில் பரலோகத்துக்கு நான் போவேனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நான் அதுக்கு தகுதியானவனா? ஏன்னா சொல்லுவாங்களே, சபையில் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் பரலோகத்துக்கே போக முடியும். அப்போ மற்றவங்கள நிலை என்ன? அந்த விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் நான் தானா? அப்படி இருக்கும்போது பரலோகத்தில் வேறு
நிலைகள் இருக்குது. சியோனுக்கு நீங்கள் போக முடியாது, நீங்கள் புதிய எருசலேமில் இருக்குது. சிலர் வந்து ஒவ்வொரு சபையின் போதனைகள், நான் வெறும் ஒரு சபையின் போதனை இல்லை, இதை நான் பரலோகம் போவேனா, எனக்கு எந்த ஸ்தானம் என்பதை கொஞ்சம் தேடி ஆராய்ந்தேன். ஏன்னா எனக்கு ஏன் அந்த சியோன் அதான் உன்னத நிலை, ஏன்னா எனக்கு ஏன் இல்லை, ஏன் எனக்கு கொடுக்க மாட்டார் கடவுள் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுனால ஒரு 2-3 வருஷமாக ஆராய்ந்து ஒவ்வொரு சபைகள் சொல்லுகிற போதனையை ஒவ்வொன்றையும் பார்த்து படித்து எதிலுமே திருப்தி கொள்ளாமல் கடைசியில் ஆண்டவரே என்னை சேர்த்து எனக்கு பரலோகம் உண்டா, எனக்கு ஏன் சியோன் கிடையாது அப்படின்னு நான் கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் இந்த வசனம் தான். கொலோசியர் 2:10. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாக, யூ ஆர் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட். அந்த ஒரு வார்த்தை எனக்கு நான் கிறிஸ்துவுக்குள் நான் கம்ப்ளீட், முழுமையானவன், நான் குறைவல்லவன் அல்ல என்ற ஒரு வார்த்தை எனக்கு தேவன் தந்து எனக்கு அந்த ஒரு ஆறுதலை கொடுத்தார். ஆனால் அதை குறித்ததான முழுமையான புரிந்து கொள்ளுதல் எனக்கு அந்த நிலைமை இல்லைனாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் அவருடைய பார்வையில் நான் கம்ப்ளீட், நான் குறைவுள்ளவன் அல்ல, அவர் என்னை அங்கீகரித்து விட்டார், என்னை முழுமையானவனாக கம்ப்ளீட்டாக அவர் பார்க்கிறார், எனக்கு பரலோகம் என்று என்ற நிச்சயத்தை கொடுத்த வசனம் இது. இன்றைக்கும் நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பரலோகத்தின் நிச்சயம் அல்ல, நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் என்ற நிச்சயம் இல்லாமல் பக்தியாய் வாழுகிறவர்கள், மற்ற உலகத்தை போல அல்ல, அவர்களை காட்டிலும் சன்மார்க்கமாய் வாழ்ந்து ஆவிக்குரிய கிரியைகளை அதிகமாய் செய்து வேதமும் ஜபமுமாய் இருந்து சபையில் ஒழுங்காய் பங்கு கொண்டும் கிறிஸ்துவுக்குள் தாங்கள் பரிபூர்ணமுள்ளவர்கள் என்ற நிச்சயமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்கள், கம்ப்ளீட். தேவன் சொன்ன வார்த்தை இன்று உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. நான் குறைவுள்ளவனா, தேவன் என்னை ஏற்றுக்கொள்வானா என்ற கேள்வியில் தவித்து கொண்டிருக்காதுங்க. அப்படி சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை அல்ல, மனிதனுடைய தவறான புரிந்து கொள்ளுதல். வேற ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன. ஏன் நான் புரிந்து கொள்ளுதல், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோமே. இப்போ ஒரு நண்பர் இருக்கிறார், எனக்கு வந்து மொபைல் வந்து பழைய மொபைல் வச்சுருக்கப்பா, நான் உனக்கு புது ஐஃபோன் வாங்கி தரேன், இருக்கிறதுல லேட்டஸ்ட் மாடல், இதில் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் போலப்பா இது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை குறித்த அறிவில்லைன்னு சொன்னால், அப்போ ஐஃபோன்னா கம்ப்யூட்டர் மதியேவா, அப்போ இதுக்கு கீபோர்ட்லாம் எங்கே அப்படின்னு நான் கேட்டேன்னா எப்படி இருக்கும்? கம்ப்யூட்டர்னு சொன்னார், அதுக்கு நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கீபோர்ட்லாம் ஆட் பண்ணும்ல, அதெல்லாம் எங்கே அப்படின்னு நான் கேட்டேன்னா என்னுடைய அறியாமை தான் அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்று தேவன் சொல்லியிருக்க, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும், என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய ஊழியங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் நான் செய்யணும், அப்போ தான் நான் முழுமை அடைவேன், அப்பொழுதுதான் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிறது அறியாமையை காண்பிக்கிறது. நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்பதை இந்த பகுதியில், இந்த 6வது வசனத்திலிருந்து 15வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம்னா, முதலாவதாக அந்த 10ஆம் வசனத்திலேயே வாசிக்கிறோம், 9:10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. தேவனுடைய முழுமை, அவருடைய பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காணப்படுகிறது. அதே காரியத்தை தான் ரோமர்லையும் வாசிக்கிறோம். தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் இயேசுக்குள்ளாக சரீர பிரகாரமாக காணப்பட்டது. இயேசுக்குள்ளாக தெய்வத்துவம் என்ற ஒரு காரியம் ஏதோ பாதி கொஞ்ச நாளுக்கு அப்படி இல்லை, முழுமையாக பரிபூர்ணமாக கிறிஸ்துக்குள்ளாக காணப்பட்டது. நாம் அவருக்குள் இருக்கும்போது, அவர் நமக்குள் இருக்கும்போது, வாசம் செய்யும்போது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்கிறார். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லுகிறோம், இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணு, இயேசுவே என் இருதயத்தில் வாரும்,
எனக்குள்ளாக வந்து வாசம் செய்யும் அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். மனம் திரும்பும் போது, ரட்சிக்கப்படும் போது ஆரம்பத்தில் சொல்லுகிற ஒரு ஜெபத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம். ஆனால் அந்த காரியத்தை இன்று நாம் விசுவாசிக்கிறோமா? கிறிஸ்து இயேசு எனக்குள் வாசமாக இருக்கிறார். இயேசு எங்கே? பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆனால் விசுவாசத்தின் அடிப்படையில் எப்படி மரணத்திலே அவருக்கும் எனக்கும் ஒரு சப்ஸ்டிடியூஷன் நடந்ததோ, எனக்கு பதிலாக கிறிஸ்து மரித்தாரோ, அதே போல எனக்கு பதிலாக கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், நான் அவருக்குள் வாழுகிறேன். எபேசியரில் வாசிக்கிறோம், தேவன் நம்மை மரித்தவர்லேருந்து, நம்ம அக்கிரமத்தில் நம்ம மீறுதலில் மரித்த நம்மை கிறிஸ்துவோடு எழுப்பி, உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். நான் இன்னைக்கு விசுவாசத்தின் அடிப்படையில் என்னுடைய ஆவிக்குரிய நிலை என்னன்னா, கிறிஸ்துவோடு கூட பிதாவின் வலது பார்சத்தில் அவரோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன் உன்னதங்களில். அவர் என்னில் வீட்டு வாழ்கிறார், நான் அவருக்குள்ளாக வாழ்கிறேன். இந்த ஒரு சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் லைஃப், மரணம் எப்படி எனக்கு பதிலாக அவர் மரித்தாரோ அதே போல எனக்கு பதிலாக அவர் எனக்குள்ளாக வாழ்கிறார், நான் அவருக்குள்ளாக அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இது விசுவாசம், புதிய ஏற்பாட்டின் விசுவாசம். எனக்குள்ளாக இயேசு வாழ்கிறார், நான் அவருக்காக வாழ்வதில்லை, என்னுக்குள்ளாக இருந்து என் மூலமாக இயேசு வாழ வேண்டும். 2000 வருஷத்துக்கு முன்பதாக பூமியிலே இயேசு வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். அவர் தொடர்ந்து பூமியிலே தேவனுடைய சித்தத்தை அவரை விசுவாசிக்கிற நமக்குள்ளாக இருந்து நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார். அவருடைய சரீரமாகிய சபை நாம். அவர் தலையாக இருக்கிறார், அவருடைய சரீரமாக நாம் இருந்து அவர் நமக்குள்ளாக இருந்து செயல்படுவதற்கு இடம் கொடுப்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் அவருக்காக என்ன செஞ்சேனில்லை, அவர் எனக்குள்ளாக இருந்து என்ன செய்கிறார், என் மூலமா என்ன செய்கிறார் என்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ளாக சரீர பிரகாரமாக தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணம் எல்லாம் காணப்படும் போது, அந்த கிறிஸ்து எனக்குள்ளாக வாழும்போது நான் பரிபூர்ணமாக உள்ளவன் இல்லாமலையா இருப்பேன். அதுதான் இங்கே சொல்லுகிறார், தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரபரமாக கிறிஸ்துக்குள் வாசமாக இருக்கிறது, அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். சரீர பிரகாரமாக அவருடைய ஆழ்தத்துவத்தின் படியாக அவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூர்ணம் உள்ளவன். தேவனை அறிகிற அறிவில் வளரணும், நம்மை அர்ப்பணிக்கணும், ஊழியம் செய்யணும், இதெல்லாம் தேவை. ஆனால் இவைகளெல்லாம் என்னை கிறிஸ்துக்குள்ளாக பரிபூர்ணம் ஆக்குவதற்காக நான் செலுத்துகிற கிரயமாக இருந்தால், இயேசு செலுத்தின கிரயம் போதுமானது அல்ல என்று நான் சொல்லுகிறேன். அதை தான் நான் குறை சொல்லுகிறேன், அது தவறு. அதை தான் பவுல் இங்கே சொல்லுகிறார், இல்லை, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள். நான் பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறபடினால இந்தந்த கிரியைகளை நான் நடப்பித்துக் கொண்டிருக்கிறேன், பக்தியாய் வாழுகிறேன், நான் அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன், ஊழியங்களை செய்கிறேன், அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய கிரியைக்கேற்ற பலனை கர்த்தர் தருகிறார். ஆனால் என்னுடைய கிரியைகள் தான் அவருக்கு முன்பாக நிற்கிற தகுதியை எனக்கு கொடுக்கிறது என்று நான் விசுவாசித்தால், நம்பினால் அது தவறு. இயேசுவை பற்றும் விசுவாசம்தான் அவருக்கு முன்பாக நிற்கிற தகுதியை எனக்கு கொடுத்திருக்கிறது. இப்போ ஒரு பசில் இருக்கும் பாருங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு பெரிய படத்தை துண்டு துண்டாக வெட்டி வச்சுட்டு அது சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பசில் இருக்குன்னு, பிக்சர் பசில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு பெரிய பசில் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு பெரிய காரியத்தை துண்டாக வெட்டி நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி இப்போ பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு, கடைசி இதை கொண்டு வந்து வச்சாச்சு, நல்லா கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்ட், அப்படி முழுமை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லைப்பா இந்த வேற ஒரு காரியத்தை ஆட் பண்ணிக்கலாமா, இது வேற ஒரு காரியத்தை இங்கே இந்த நடுவில் கொண்டு வந்து வைக்கலாமா அப்படின்னு சொன்னால் அந்த பிக்சர் கெட்டு போகும். அதே போல இயேசு எல்லாவற்றையும் செய்து விட்டார், அவருக்குள் நாம் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்று சொன்னதுக்கு பிறகு எனக்கு ஏதாவது ஆட் பண்ணணும், அப்போ தான் நான் இன்னும் பெட்டராக இருப்பேன், அப்போ தான் நான் போதுமானவன், தேவனுக்கு முன்பாக அங்கீகரிக்கப்படுவேன், அவருடைய முழுமை, தெய்வத்துவத்தின் முழுமையெல்லாம் எனக்கு காணப்படணும்னா நான் இந்த காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு என்னுடைய கிரியைகளையும் என்னுடைய பக்தியையும் நான் ஆட் பண்ணாதான் அது முழுமை அடையும் என்று நான் நினைத்தால், ஏற்கனவே பர்ஃபெக்டாக இருக்க பிக்சரை நான் கெடுக்கிறேன்.
தேவன் செய்த திட்டம் அது. இது மனிதன் நாம் கொண்டுகிற திட்டம் அல்ல. தேவன் திட்டமிட்டார். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதோடு எதையும் ஆட் பண்ணக்கூடாது. என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களாக இருந்தாலும் அதை ஆட் பண்ணாதான் நான் போதுமானவன் என்ற நிலை எனக்கு இருக்கக்கூடாது. ரெண்டாவதாக, கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூர்ணம் உள்ளவன் என்றால் முதலாவதாக அவருடைய ஆழ்த்துவத்தில் நான் பரிபூர்ணம் உள்ளவன். கிறிஸ்துவுக்குள்ளாக தெய்வத்தின் பரிபூர்ணமெல்லாம் காணப்படுகிறது. அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவருக்குள் நான் பரிபூர்ணம் உள்ளவன். ரெண்டாவது, அவருடைய வல்லமையில் நான் பரிபூர்ணம் உள்ளவன். ஏன்னா அங்கே வசனம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்தில் நம்ம இப்போ வாசித்தது போலவே, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அதே காரியத்தை தான் 15ஆவது வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம் எல்லா நாளிலும் ஜபம் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எதுக்காக ஜபம் பண்ணோம்? பயத்தினால. அமாவாசை பௌர்ணமினா அந்த பிசாசின் வல்லமைகள், மற்ற தெய்வத்தின் வல்லமைகள்லாம் நம்மளை தாக்கும், அப்போ தான் அவங்கள ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், எனக்கு விசேஷத்தை பாதுகாவலுக்காக நான் நைட்லாம் முழிச்சிருந்து ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது குறைவு, தப்பு. ஜபம் பண்ணுறது தப்பு கிடையாது, எல்லா நாளத்திலும் ஜபம் பண்ணுங்க. பட் பயத்தினால ஜபம் பண்ணிங்களா உங்களுக்கு தேவைப்படுகிற வார்த்தை இதுதான். எல்லா வல்லமைகளுக்கு மேலாக இயேசுக்கு அதிகாரம் இருக்கு. 10ஆம் வசனத்தில் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை அவருடைய அதிகாரத்துக்கு கீழே தான் வானத்தின் மேலனாலும் பூமியிலனாலும் பூமிக்கு கீழனாலும் சகல நாமங்களும் அவருக்கு கீழாக தான் இருக்கு. சகலவற்றையும் தேவன் அவருடைய பாதத்தின் கீழாக வைத்திருக்கிறார். எல்லாவற்றின் மேல் ஆளுகை செய்கிறவர் இயேசு. அவர் சிலுவையிலே அவர்களுடைய வல்லமைகள் எல்லாத்தையும் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான ஒரு கோலமாக்கி, தோத்து போனவங்க அப்படின்னு ஒரு ராஜா வந்து எதிரி நாட்டு ராஜாவை ஜெயிச்சுட்டு அவனுடைய வஸ்திரங்கள்லாம் உரிந்து கொண்டு ஒரு ஊர்வலமாக தன்னுடைய நாட்டில் கொண்டு போனார்னா என்ன அர்த்தம்னா, அவன் வெறுமையானவன், அவனிடத்தில் நம்மை மேற்கொள்வதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு எல்லாரும் பார்த்து, இன்னும் அவனை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை என்பதற்கு அடையாளமாக அப்படி ஊர்வலமாக கொண்டு வர்றார். அதை தான் இங்கே சொல்ல விடுகிறார். வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையிலே பிசாசின் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் உரிந்து கொண்டு பிசாசின் மேலே மரணத்தின் மேலே ஜெயம் எடுத்தவராய் பிதாவின் வலது பார்சத்தில் இன்னைக்கு வீட்டு கொண்டு இருக்கிறார். இதை புரிந்து கொண்டவர்களாய் இருந்தால் நாம் இனிமே இந்த பிசாசு மற்ற வல்லமைகள் உலகத்தின் வல்லமைகளை குறித்து நாம் பயப்படக்கூடாது. அவருடைய சகல வல்லமையும் நமக்குள்ளாக இருக்கிறது. இயேசு தம்முடைய வல்லமை வெளியில் வச்சுட்டு நமக்குள்ளாக வாழலை. சகல வல்லமை பொறிந்தனவராக நமக்குள்ளாக இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசம் இருந்தால், அறிவு இருந்தால், நாம் எல்லாவற்றின் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இருப்போம். கிறிஸ்துவோடு கூட நாம் அரசாட்சி செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். இயேசுவோடு கூட பரலோகத்தில் 1000 வருட அரசாட்சியில் இல்லை, இன்று அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே நிலைப்படுத்துகிறவர்களாக நாம் செயல்பட வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. டாமினேட் பண்ணணும், மற்ற மனிதர்களை அல்ல. தேவன் நமக்குன்னு ஒரு காரியத்தை கொடுத்துருக்கார், ஊழியம் கொடுத்துருக்கிறார், ஒரு தொழில் கொடுத்துருக்கிறார், ஒரு வேலை கொடுத்துருக்கிறார். அந்த வேலையில் நான் தேவத்தின் அதிகாரத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்துகிறவனா இருந்து அவரின் சார்பாக ஆளுகை செய்கிறவனா. என்னைக்கு நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக வந்து விட்டீர்களோ, நான் என்னைக்கு கிறிஸ்துவோடு கூட நான் ஞான ஸ்நானத்தில் அவரோடு கூட மரித்து அவரோடு கூட உயிரோடு எழுந்தனோ, அப்போவுமே வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இருந்திருக்கலாம், தலைமுறை தலைமுறையாக சாபங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த பழைய மனுஷனுக்கு பொருந்தும். நான் இன்னைக்கு புது ஆளாக இருக்கேன். நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறபடினால இந்த பழைய வல்லமைகளுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, பழைய
சாபங்களுக்கோ மற்ற காரியங்களுக்கோ என்மேல் அதிகாரம் இல்லை. தேவன் என்னை பார்க்கும்போது என்னை பர்ஃபெக்டாக பார்க்கிறார். கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவின் சாயலில் என்னை காண்கிறார். அவருடைய வல்லமை எனக்குள்ளாக வாசம் செய்கிறது. எப்படி இயேசு பூமியில் இருந்தபோது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் இருந்தாரோ, கிறிஸ்துவை போல என்னை அவர் காண்கிறபடினால்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசமாக இருக்கும்போது, கிறிஸ்து எப்படி பூமியிலே மாம்சத்தில் இருந்தபோது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக இருந்து தேவ திட்டத்தை பூமியில நிறைவேற்றினாரோ, அதே போல செயல்படுவதற்கென்று அழைக்கப்பட்டவனாய் அபிஷேகிக்கப்பட்டவனாய் நாம் இருக்கிறோம். இந்த அறிவு இருக்கும்போது நான் குறை உள்ளவன் என்று சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவருடைய வல்லமையின் சகல பரிபூர்ணமெல்லாம் உங்களுக்குள்ளாக காணப்படுகிறது. எபேசியர்ல சொல்லுகிறார், பிசாசின் பிடியில் மரணத்துக்குள்ளாக இருந்தவரை திரும்ப உயிரோடு எழுப்புவதற்கு எந்த வல்லமை பயன்படுத்தினாரோ அந்த வல்லமை விசுவாசிக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவை பாதாளத்திலிருந்து, மரணத்தின் பிடியிலிருந்து தூக்கி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார வைக்கிறதுக்கு தேவன் எவ்வளவு வல்லமையை செயல்படுத்தினாரோ அந்த வல்லமை அவரை விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமையை காட்டிலும் மேலான ஒரு வல்லமை நமக்கு தேவைப்படுவதில்லை. அவருடைய வல்லமையிலே நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது 11வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் ஆணி அடித்து நமக்கு ஜெயம் கொடுத்தவராக இருக்கிறார். இங்கே பவுல் திரும்பவும் இந்த கொலோசியர்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம் என்னென்னா, ஞான ஸ்நானத்தை கொடுத்து ஞாபகப்படுத்துகிறார். என்னென்னா, என்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தீர்களோ அப்போ ஒரு காரியம் நடந்திருக்கு. என்னென்னா, உங்கள் பழைய மனுஷன், அந்த மனுஷன் மரித்து விட்டான், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இன்னைக்கு நாம் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலை. ஏதோ ஒரு கிறிஸ்துவ மதத்தில் சேர்றதுக்காக செய்யப்படுகிற ஒரு ஒழுங்கு, ஒரு சாங்கியமாக ஞானஸ்நானம் அல்ல. அது ஒரு ஆவிக்குரிய கிரியை நடக்கிறது. அந்த இடத்துல நான் ஞானஸ்நானத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும்போது ஏற்கனவே என்னுடைய உள்ளான மனுஷனில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால அந்த பழைய மனுஷன் மரித்து விட்டான், புதிய மனுஷனாக நான் வாழுகிறேன் என்பதற்கு அடையாளமாக நான் ஞானஸ்நானம் எடுத்தாலும், அந்த ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்னென்னா, ஒரு கல்யாணத்தில் வாக்கு கொடுக்கிறார்கள். அந்த வாக்கு கொடுக்கறது தான் ஒருவரோடு ஒருவர் செய்கிற அந்த ஒப்பந்தம். ஆனால் அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டில், லீகல் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறாங்கள்ல, அதே மாதிரி ஏற்கனவே நடந்த அவருக்கும் எனக்கும் உண்டான அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். அப்போது ஒரு பவர்ஃபுல் கிரியை அங்கே நடக்கிறது. இது அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், இதில் நீங்கள் எதையும் ஆட் பண்ண தேவையில்லை. என்னன்னா, அவர்கள் சொல்லப்பட்டது, நீங்கள் பழைய ஏற்பாட்டின்படியாக நீங்கள் இஸ்ரவேலர்களாக மாறணும்னா நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படணும். இந்த கொலோசியர்கள் சொன்ன, நீங்களும் விருத்த சேதனம் பண்ணால் தான் தேவ மக்களாக மாறுவீங்க. இல்லை, நாம் இஸ்ரவேலர்களாய் மாறுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இஸ்ரவேலர் என்பது ஒரு நாடு, ஒரு பூமிக்குரிய ஒரு நாடிலே தேவன் ஒரு தனியாக ஒரு இடத்தை ஏற்படுத்தி ஆபிரகாமிலிருந்து வந்த சந்ததிக்கு அந்த தேசத்தை வாக்கு கொடுத்து மோசேயின் நாட்களில் அவங்களுக்கு சொன்னார், இதெல்லாம் ஒழுங்கும் சட்டங்கள் இருக்கிறது, இந்த சட்டங்களை நீங்கள் கடைபிடித்தால் நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், உங்களுக்கு இந்த தேசத்தில் வாழ்வதற்கான உரிமை நான் கொடுக்கிறேன்,
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பெயர்கள் முழு உலகத்துக்கு நீங்கள் அவருக்கு பொறாமப்படுகிற அளவுக்கு செழித்து இருப்பீர்கள், உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைப்பேன். ஆனால் இதை கீழ்ப்படியலைன்னா உங்களை முதலாக தண்டிப்பேன். ஒரு லெவல் தாண்டிட்டிங்கன்னா இந்த தேசத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு உங்களை என்ன பண்ணுவேன், தேசத்தை விட்டே புறம்பே தள்ளி விடுவேன். நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா திரும்ப சேர்த்துப்பேன். இதுதான் அந்த கவர்னன்ட். ஆனால் இன்றைக்கி நாம் இஸ்ரவேல் நாட்டில் போய் வாழ்வதற்காக நமக்கு தேவன் அழைப்பு கொடுக்கவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்னன்னா, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற வேண்டும். அவருடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தில் நாம் சேர்க்கப்படணும். பூமிக்குரிய இஸ்ரவேலர்களானாலும் சரி, பூமியிலே நாம் இஸ்ரவேல் அல்லாத புறஜாதியாரானாலும் சரி, இருவருக்கும் கொடுக்கப்படுகிற அழைப்பு என்னன்னா, அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளாக, பரலோக ராஜ்யத்தின்குள்ளாக நாம் சேர்க்கப்பட வேண்டும். அதற்கு பழைய ஏற்பாட்டு பூமியில் இருக்கிற எருசலேம் நாட்டில் வாழ்வதற்கென்று கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இயேசுவை விசுவாசிப்பதனால இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தில் உங்களுக்கு பிரவேசம் கிடைக்கும். அது இஸ்ரவேலர்கள்னாலும் சரி, இஸ்ரவேலர்கள் அல்லாத புறஜாதியாரனாலும் சரி, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு, நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அல்லது விசுவாசிகளாய் மாற வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாய், குடிமகன்களாய் நாம் மாற வேண்டும் என்ற ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்களின் சட்ட ஒழுங்குகளை நான் ஃபாலோ பண்ணணும்னு கட்டளை இல்லை. அவரை இயேசுவை விசுவாசிப்பதனாலே எனக்கு அந்த பிரவேசம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கிறது. என்ட்ரி, ஒரு நாட்டுக்குள்ளே பிரவேசம் வரணும்னா உங்களுக்கு என்ட்ரி உள்ள இமிக்ரேஷனில் என்ட்ரி அப்ரூவ்ட் அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி இயேசுவை விசுவாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அந்தகார ராஜ்யத்திலிருந்து அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிதாவானவர் நம்மை உட்படுத்துகிறார். இந்த காரியம் எப்படி செயல்பட்டதுன்னா, இயேசு சிலுவையில் மரித்து 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்ததுனால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. நம்ம சம்பாதிச்சதில்லை. இப்போ அமெரிக்கா போகணும், வேறு ஏதாவது நாட்டு போகணுன்னா இந்தந்த காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும், தகுதி இருக்கணும், இந்த ஸ்கோர் இருக்கணும், இந்த இந்த காரியங்களை அப்ளை பண்ணணும், ஒரு ப்ராசஸ்லாம் இருக்குது. அது நான் செய்ய வேண்டிய காரியம். அந்த காரியத்தை செஞ்சுட்டு அந்த கவர்மெண்ட் ஓகே இவனை செய்ய உள்ள அனுமதிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கும். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு காரியம் என்னென்னா, பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்கள் எல்லாம் நான் நிறைவேற்றினால் எனக்கு பிரவேசம்னு கொடுக்கல. இயேசுவை விசுவாசித்தால் உனக்கு இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசம் உண்டு. நான் அப்ரூவ்ட் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, ஒரு சீல், ஒரு ஸ்டாம்ப் இருக்கும்ல, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், அஃபிஷியல் டாக்குமெண்ட் இருந்தால், கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இருந்தால், சும்மா அந்த இவன் உள்ளே பிரவேசிக்கலாம்னு இருந்தால் பார்த்தா அது டாக்குமெண்ட் வேலிட் கிடையாது. அதில் அந்த கவர்மெண்ட் சீல் ஒன்று இருக்கணும், அப்போ தான் அந்த டாக்குமெண்ட் வேலிட். அதே மாதிரி தேவன் என்னை அங்கீகரித்தார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, நான் செய்கிற கிரியைகள் அல்ல, அவருடைய கிரியை. இயேசு மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் போனபடினால அவர் அங்கிருந்து பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்தாவினர் பூமிக்கு அனுப்பினார். அவர் பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டார்னா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், ஒரு சீல். இயேசுவின் வரும்போது நான் அவருக்கு சொந்தமானவன் என்பதற்கு அடையாளமாக எனக்கு ஒரு அட்வான்ஸ் கேரண்டி போல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். எனக்கு பரலோக நிச்சயம், நான் அதற்குரியவன் என்பதற்கு அடையாளமாக தேவன் எனக்கு ஒரு சீல் கொடுத்திருக்கிறார், ஒரு கேரண்டி கொடுத்துருக்கிறார், ஒரு மோதிரம் போல, ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங் போல கொடுத்துருக்கிறார். இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை ஒரு பொண்ணு ஒரு பையன் பார்க்கும்போது, ஓகே எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, இந்த மகன் இந்த மகள் எனக்கு உரிமையானவர்கள், ஒரு உறவு இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது போல, நான் தேவனுக்குரியவன் என்பதற்கு அடையாளமாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அச்சாரம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன பண்ணணும்? இயேசுவை விசுவாசித்தால் போதும். இயேசுவை விசுவாசிக்கிறதுனால தேவன் என்னை அங்கீகரித்தார் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார், பிதாவின் வலது பார்சத்தில் சென்றிருக்கிறார். அவர் போனதுனால தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவதற்கு
தகுதியானவர்கள் நாம் நம்முடைய சுய பக்தினால மற்ற கிரியைகளினால நாம் சம்பாதிக்கல. இயேசு அந்த தகுதியை சம்பாதித்து கொடுத்தார். இயேசு செய்த கிரியைகளினாலே நாம் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் ஆள் தத்துவத்தினாலே நாம் பரிபூர்ணமானவர். யார்? கிறிஸ்து என்பதினாலே நாம் பரிபூர்ணமானவர். அவருடைய வல்லமையினாலே நாம் பரிபூர்ணமானவர்கள். அவருடைய கிரியையினாலே நாம் பரிபூர்ணமானவர்கள். அவர் அளித்த பாவ மன்னிப்பினாலே நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அதுதான் 13ஆம் வசனம் 14வது வசனத்தில் சொல்கிறார், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து 15ஆம் வசனத்தில் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடியாக என்னெல்லாம் இருந்ததோ, பாவமாக இருக்கலாம், பழைய ஏற்பாட்டின் ரிக்குவயர்மெண்ட்டு, விருத்த சேதனம் இல்லாமல் என்பது சொல்கிறப்ப, விருத்த சேதனம் இல்லாதனால புறஜாதியாக நீங்கள் தேவ மக்கள் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, இதை எல்லாவற்றையும் உங்கள் பாவங்களையும் சரி, நியாயப்பிரமாணத்தின் ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இல்லை, அதனாலே நீங்கள் தேவ ஜனமாக இல்லை என்பதும் உண்மைதான். ஆனால் அதை எல்லாவற்றையும் அவர் உரிந்து போட்டு சிலுவையில் ஆணி எடுத்து அதன் மேல் ஜெயம் கொடுத்து ஜெயம் எடுத்தவராய் நமக்கு இந்த ஆவிக்குரிய நிலையை கொடுத்துருக்கிறார். இப்போ ஒருத்தருக்கு விரோதமாக ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. சார், இவர் டிராஃபிக்கெல்லாம் நிறைய வாட்டி மீறி இருக்கிறாரு, ரெட் சிக்னலை தாண்டி இருக்காரு, இவருக்கு இந்த வாட்டி இத்தனை கேஸ்லாம் இவருக்கு முன்னால் ஃபைன் இருக்குது, இத்தனை ஃபைன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு முன்னால் போய் பார்க்கும்போது அவர் கோர்ட்டு பார்க்குறாரு, ஜட்ஜு பார்க்குறாரு, அம்மா இருக்குது, 1000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சிஸ்டமை பார்த்தா அவர் என்ன சொல்கிறார், இந்த 1000 எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் பே பண்ணிட்டாரேப்பா, எல்லாம் இவருடைய ஃபைன் எல்லாம் யாரோ ஒருத்தர் பே பண்ணிட்டார், கேஸ் டிஸ்மிஸ் அப்படின்னு போட்டுட்டு அந்த மனுஷன் எனக்கு விடுதலை கிடைச்சிச்சின்னு போகும்போது அவர் பார்க்குறாரு, இந்த இவருக்கு விரோதமாக இருந்த அந்த பில்லெல்லாம் ஃபைலெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு மிஷின் இருக்கலாம், பேப்பர்லாம் ஷெட் பண்ணுற ஒரு மிஷின், அது மாதிரி அது குப்பையில் போட்டுடுறாங்க, ரெக்கார்டே இல்லை. இந்த பில்லு, அந்த ஃபைனுக்கான பேப்பர் பில்லே இல்லை, அதெல்லாம் போயாச்சு, எல்லாம் முடிச்சாச்சுமா, பழைய பில்லெல்லாம் என்ன தேவையில்லைன்னு குப்பையில் போட்டுறாங்க. இப்போ பழையபடி யாராவது சார் உங்கள் பேரில் இந்த ஏதாவது இருக்குன்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், சார் ஏற்கனவே அதுக்கு பே பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் நாம் அவருடைய இயேசு செய்த கிரியைகளினாலே, அவர் நமக்கு அளித்த பாவ மன்னிப்பினாலே நாம் பரிபூர்ணமல்லவர். பழைய பாவங்கள்னாலும் சரி, நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் நம்மளுக்கு நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லி பக்திக்குரிய காரியங்களை குறித்து குறை சொல்லுகிற காரியங்களாக இருந்தாலும் சரி, நாம் அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய சக்தினால இல்லை, என்னுடைய பக்தினால இல்லை, இயேசு செய்த கிரியைகளினாலே எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய திட்டத்தின்படியாக அவருடைய கண்ணோட்டத்தில் நான் பரிசுத்தம் உள்ளவன், நான் குற்றம் இல்லாதவன், கண்டிக்கப்படாத நிலையில் இருக்கிறேன், நான் என்னுடைய ரெக்கார்டு கிளீன். இந்த அறிவு இருக்கும்போது அவர் அளித்த பாவ மன்னிப்பினாலே நாம் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்ற தைரியத்தோடு செயல்படும்படியாக தேவன் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள், கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்று எங்களுக்கு போதித்தீர் ஆண்டவர். ஆண்டவரே, அவருடைய ஆள் தத்துவத்துக்குள்ளாக கிறிஸ்துவே எங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கும்போது நாங்கள் குறைவுள்ளவர்கள் அல்ல. அவருடைய வல்லமை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நாங்கள் குறைவுள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் செய்து முடித்தபடினாலே எங்கள் கிரியைகளிலும் நாங்கள் குறைவுள்ளவர்கள் அல்ல ஆண்டவர். நீர் எங்கள் குறைவுகள், பாவங்கள், மீறுதல்கள், கிரியைகளில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே இயேசு மன்னித்து நீர் அளித்த பாவன் மன்னிப்பினாலே, இரக்கத்தினாலே, கிருபையினாலே நாங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் அந்த விசுவாசத்தில் செயல்பட நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. நம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். நான் குறைவுள்ளவன் என்ற நிலையில் வாழாமல், நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவன் என்று தைரியமாய் விசுவாசத்தோடு செயல்பட அவர்களுக்கு கிருபை தாரும். கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிற சகல பரிபூர்ணத்தை எல்லாம் அவர்கள் அனுபவிக்க உதவி செய்யும்.
இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless. Contact J. Sealand Paul Ministries. Contact number 97907 Mail ID wordofgod.paul@gmail.com. J. Sealand Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.